பாம்பன் சாமிகள். பாம்பன் சாமிகள்ன்றவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 1840. 1924 அவர் ஜீவசமாதி ஆகிறார். கிருபானந்த வாரியாருக்கு மிகப்பெரிய ஒரு குரு அவர். பாம்பன் ராமேஸ்வரத்துக்கிட்ட பாம்பன்ற கிராமத்தில் வாழ்ந்தவர். அப்பாவுன்ற இயற்பெயர் உடையவர். அவர் முருகப்பெருமான் மேல மிகுந்த அன்பு உடையவர். சண்முக கவசத்தை பாடுறார். அதுக்கு முன்ன சஷ்டி கவசம் தெரியும், கந்த சஷ்டி கவசம். இவர் முருகப்பெருமான் மேல ஒரு பாட்டு பாடணுமேன்ட்டு சண்முக கவசத்தை பாடுறார். அந்த சண்முக கவசம் 30 பாடல்கள் இருக்கு, 30 செய்யுள். அந்த செய்யுள் ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உயிரெழுத்து மெய்யெழுத்தினுடைய வரிசையில் அமையும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30 பாட்டு. ஆ ஆ இ இ அந்த வரிசையில் அந்த பாட்டுகள் ஒவ்வொரு பாட்டும் தொடங்கும். அது அதனுடைய சிறப்பு. அதில் உடலில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளும் காக்க காக்கன்னு வரும். சிரசை காக்க, கையை காக்க, காலை காக்க, எல்லாத்தையும் சொல்லி உடலில் என்னென்ன நோய்களெல்லாம் வருமோ அந்த நோய்களிலிருந்து காக்க வரும். அந்த பாட்டை நம்ம பாராயணம் பண்ணோம்னா நோய் இருக்கிறவங்க அவங்களுக்கு கேட்குற மாதிரி அவங்க அருகில் அமர்ந்து இந்த சண்முக கவசத்தை பாடினோம்னா விரைவில் அவர்கள் குணமடைவார். அந்த சாமிகள் என்ன பண்ணுறாரு, திண்டுக்கல்ல இருக்கிறார் பாம்பன் சாமிகள். அவரை பார்க்கறதுக்கு அங்கமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர் வர்றார். வரும்போது 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாம்பன் சாமிகள் சொல்கிறாரு, நாளைக்கு பழனிக்கு போகலான்னு இருக்கம்பா. உடனே அங்கமுத்து பிள்ளை கேட்டார், ஆமாம் பழனிக்கா, என்ன முருகப்பெருமானுடைய உத்தரவா அப்படின்னா. ஆமான்னு, பழனிக்கு போகிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத காலகட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போனோம்னாக்க 30 மைல் தூரம் மாட்டு வண்டி கட்டின்னு தான் போகணும். அப்போ ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல் ஏதாவது இருந்தால் தான் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க, தொலைவு அதிகம். அதனால் இவர் நான் பழனிக்கு நாளைக்கு போகிறேன்ன உடனே இவர் கேட்டார், அங்கமுத்து பிள்ளை, என்ன முருகப்பெருமானுடைய உத்தரவானார். இவர் ஆமான்னுட்டார். அன்று மாலை இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவுக்கு முன்னாடி உட்காந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ கருப்பாக ஒரு உருவம் ஒன்று உள்ள வருது. உள்ள வந்துட்டு அப்படியே அகோரமாக இருக்கு அந்த முகம். பல்ல நெரிக்குது, நெரிச்சு கேட்குது, நாளைக்கு முருகப்பெருமானை பார்க்க போறியா? ஆமாம். முருகர் உத்தரவு போட்டாரா? இல்லை. அப்புறம் ஏன் ஆமான்னு சொன்னேன்? மாமா முடிச்சிடுறேன். ஏன் அப்போ ஏன் பொய் சொன்ன? தப்பு இல்லையா? சாமி, ஆன்ம லாபத்துக்காகத்தான் நான் பொய் சொன்னேன். ஆன்ம லாபம் தான். இந்த ஆன்மாவுக்கு ஒரு லாபம் அவரை கண்டால், அந்த விதத்தில் தான் நான் பொய் சொன்னேனே தவிர எனக்கு வைரம் வேண்டும், செல்வம் வேண்டும், பொன் வேண்டும்னா நான் பொய் சொன்னேன். எது எப்படி சொன்னாலும் பொய் சொல்றது தப்பு இல்லையா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உண்மையை பேச வேண்டும்னு வல்லார் சொல்லியிருக்கிறார். அவ்வளவும் படித்த நீ பொய் சொல்லலாமா? உடனே இவர், தப்பு தான் சாமி, பொய் சொன்னது தப்பு தான். சரி, இனி நீ பழனிக்கு வர வேண்டாம், நான் உத்தரவு போடும் வரைக்கும் நீ பழனிக்கு வரக்கூடாதுன்ட்ட சொல்லிட்டு அந்த உருவம் வெளியே போயிட்டு மறைஞ்சிருச்சு. சாட்சாத் முருகப்பெருமானே, நீ பழனிக்கு வரன்னு பொய் சொன்னதுனால நான் உத்தரவு போடும் வரை நீ பழனிக்கு வரக்கூடாது. இப்போ ரொம்ப கண்ணீர் விட்டு அழுறாரு. உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. ஆமான்னு ஒரு வார்த்தை சொன்னதில் முருகப்பெருமான் என்ன பழனிக்கு வர்றதை தடுத்துட்டாரு. தினசரி முருகப்பெருமானை வேண்டாரு, பழனிக்கு என்ன கூப்பிடு சாமி, பழனிக்கு என்ன கூப்பிடு சாமி. பல வருஷங்கள் ஓடி போச்சு. பழனிக்கு அவர் உத்தரவு போடவே இல்லை. கடைசி திருவான்மியூர் வராரு. திருவான்மியூரில் அங்கே வீடு எடுத்து தங்கி இருக்கிறாரு. அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கால் எலும்பு உடஞ்சி போயிடும். இப்போ இருக்கிற நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை GH சென்னையில், அங்கே அட்மிட் ஆகிறார். அங்கே மன்ரோ பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது.
அங்கே தான் அட்மிட் ஆனது. டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது எலும்பு கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏஜ் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது, சும்மா வேணா கட்டு போட்டு வரும். தினசரி அவருடைய சீடர்கள் சண்முக கவசத்தை பாடுகிறார்கள். தினசரி சண்முக கவசத்தை பாடுறாங்க. 11வது நாள் டாக்டருங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். 11வது நாள் 2 மைல்கள் அவர் படுத்திருக்கிற அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. 2 மைல்கள் ஆடிட்டு இருக்கு. காலை யாரோ தூக்குற மாதிரி இருக்கு. இவர் அப்படியே கண்ணை மூடி பார்க்குறாரு. பார்க்கும்போது காலை 2 வேல் வந்து இப்படி தூக்கி நிறுத்துது. மேலே ஒரு வேல் இப்படி நிற்குது. அடுத்து ஒரு குழந்தை பக்கம் அப்படி இப்படி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு குழந்தை படுத்து நின்றது, எழுந்து போகுது. பெருமானே அப்படின்னாரு. காலில் வலி இல்லை. டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, எலும்பு கூடிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் பழனிக்கு உத்தரவு இல்லை. அடுத்து ஜீவசமாதி ஆயிட்டார். கடைசி வரை அவர் பழனிக்கு போகல. பொய் உரைக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே முருகப்பெருமான் பாம்பன் சாமியின் மூலமாக நமக்கு உரைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது.